எதிர்காலத்தில் ஏற்படும் எரிசக்தி நெருக்கடியை தவிர்ப்பதற்கு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒப்பந்தம் ஒன்றின் ஊடாக கட்டார் ராச்சியத்தின் LNG எனப்படும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள் உற்பத்திகளை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆனந்த ராஜகரணா தகவல் தருகையில், அரசாங்கத்துடன் அரசாங்கம் ஒப்பந்தத்தின் கீழ் இதுபோன்ற உற்பத்திகளை குறைந்த விலையில் இறக்குமதி செய்யக்கூடிய வகையிலான ஆய்வுகளை மேற்கொள்ள கட்டார் எனர்ஜி கம்பெனியுடன் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. கட்டார் எனர்ஜி என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி என்பதனால் அவ்வாறான ஒப்பந்தத்தின் கீழ் எரிசக்தியை கொள்வனவு செய்ய முடியும் என தலைவர் தெரிவித்தார். தற்போது இலங்கை விநியோகஸ்தர்களின் கேள்வி மனு கோரலின் பின்னர் பகிரங்க சந்தையில் எரிபொருளை கொள்வனவு செய்கின்றது. இலங்கையின் சகல பாகங்களிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்படுவதுடன் சுமார் 1300 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. எனினும் எதிர்காலத்தில் மொரட்டுவ பல்கலைக்கழகம் தயாரிக்கும் விஞ்ஞான ரீதியான வரைபடத்துக்கு ஏற்ப அவற்றை புதிய இடங்களில் அமைப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார்.